மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் விவசாயத்துறை மானியத்துக்கு போய் சொன்னார், அண்ணன் நேரு கிட்ட ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு, அவர் அங்கேயே நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனால் ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் ரேஷன் கடையில் தான் அரிசி சாப்பிட்றாருன்னு ஒரு தகவல் இன்னைக்கு தான் அது தெரியுது. அதனால அதாவது என்னுடைய பதிவு நான் முடிச்சிடுறேன், நீங்க பேசும்போது நான் முடிச்சிடுறேன். எதற்கு சன்னக நெல் அரிசிக்கு அதிகமான ஊக்கத்தொகையும் பொது ரக அரிசிக்கு எதுக்கு விலை கம்மியும் அப்படிங்கிற ஒரு விவாதம் நம்முடைய முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் ஒரு பதிவு பண்ணாரு. மாண்புமிகு முதலமைச்சர் மூத்த அமைச்சர்களை ஒரு 8 அமைச்சர்களை கூப்பிட்டு விவசாய சங்கங்களை சந்திக்க சொன்னாரு. நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அங்க விவசாய சங்கங்களோட பேசிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒரு கோரிக்கை கொடுத்தோம். உணவுத்துறையில ரேஷன் சிஸ்டத்துல அரிசியோடைய நான் சிறு வயதிலேயே பிஹெச்ல இருக்கும் பொழுது ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கி சாப்பிட்ட குடும்பம் தான் என்னோட குடும்பம். அப்ப சாப்பிடும் போதே அரிசியோடைய அளவு எப்பயுமே பெருசா இருக்கும். அதோடைய கலர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லார் வீட்லயும் இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி நிறைய பேர் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்றான்னு சொல்றாங்க. நம்ம அது தனிப்பட்ட இது போல பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி தெரியும் யாரும் ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி சாப்பிடுறது இல்லை. பெரும்பாலும் நான் இதுதான் உண்மையதான், நாங்கள் உண்மையை பதிவு பண்றோம். இங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத உண்மையை நம்ம பதிவு பண்ணணும். இதுல இந்த ஆட்சி அந்த ஆட்சி போன ஆட்சி 50 வருஷ ஆட்சி பத்தி பதிவு பண்ணல. இன்னைக்கு இருக்க நிலைமை என்னங்கிறத மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனம் போய் சென்ற பிறகு அப்ப விவசாயிகள் சொன்னாங்க, நாங்க எங்களுடைய பயிரை மாத்தணும்னா நீங்க சன்ன நகர்களுக்கு அதிகமான ஊக்கத்தொகை கொடுங்க அப்படின்னு பதிவு பண்ணுவோம். மாண்புமிகு முதலமைச்சர் திருப்பியும் ஒரு விவாதம் நடந்துச்சு. அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாரு, மற்ற ஆட்சிகள்லாம் விட்டுருவோம், நம்ம ஆட்சியில கொடுக்கக்கூடிய அரிசி சன்ன நகர் நெல்லா நம்ம கொடுப்போம், அரிசியா கொடுப்போம் மக்களுக்கு. நம்ம ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அரிசியை அனைத்து ரேஷன் கடையில் வச்சிருக்கக்கூடிய எல்லா மக்களும் முக்கியமாக தாய்மார்கள் வாங்கிட்டு போகக்கூடிய அரிசி அவங்க ஒரு அண்ணனா ஒரு அம்மாவுக்கு ஒரு அரிசி கொடுக்கிற இடத்துல அவர் சொன்னது, நம்ம கொடுக்கிற அரிசியை அவங்க வீட்டில் சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய அரிசியா மாத்தணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். இது உண்மை. இதற்குதான் சன்ன நகர் நெல் அரிசிக்கு அதிகமான ஊக்கத்தொகை கொடுத்து டெல்டா மாவட்டங்கள்ல இனி வரும் காலங்கள்ல பொது ரக நெல்லுக்கு பதிலா சன்ன நகர் நெல்லை பயிரிடணும், அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும். அவங்க பயிரிட்டாதான் அதை நம்ம கரெக்டா ப்ரொக்யூர் பண்ணி மக்களுக்கு ரேஷன் கடையில் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க அதிகமான உற்பத்தி பொது ரகம் பண்ணிட்டாங்கன்னா ரேஷனுக்கு நம்ம சரியான நெல்லை அரிசி கொடுக்க முடியலங்கிறதுக்காக தான் சன்ன நெல்லை உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு இதை பதிவு பண்றோம். உண்மையாக சொல்லுகிறோம், தாய்மார்களுடைய வழியிலிருந்து சொல்றோம். இன்றைக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு அரசாக 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிடுறதில்ல, இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி முன்னாடி நிறைய கடத்தல் நடந்துட்டு இருந்துச்சு, இதெல்லாம் தடுத்து ஆந்திராவுக்கு போயிட்டு இருந்துச்சு, கர்நாடகா போயிட்டு தடுத்து நிப்பாட்டி இன்னைக்கு வரக்கூடிய காலத்தில் சன்ன நகர் நெல்லை வாங்கி அதை கரெக்டா ஸ்டோரேஜ்ங்கிறது கிடையாது. இது இந்த அரசு அந்த அரசு சொல்ல வரல. அதிகமான உற்பத்தி வரும் பொழுது தார்பாயை மூடி அப்படிதான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். 30-40% தார்பாயை தான் மூடி வச்சிருக்கோம். அப்ப ஸ்டோரேஜை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சரும் சரி விவசாயத்துறை அமைச்சரும் சேர்ந்து தனி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் 70% இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் தாய்மார்கள் அரசு கொடுக்கக்கூடிய அரிசியை சாப்பிடுறதுங்கிறதா உண்மையான சர்வே ரிப்போர்ட். இந்த உண்மையை மாத்துறதுக்காக தான் இந்த சன்ன நகர் நெல்லுக்கான அதிகமான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார்.